வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியோட விவசாயி சின்னத்த தேர்தல் ஆணையம் குடுக்க மறுத்துட்டாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, ஃபேப் அப்படிங்கிற கட்சிக்கு அந்த சின்னத்த ஒதுக்கியிருந்தாங்க. அந்த கட்சி பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல இதுவரை எந்த ஒரு தொகுதிகள்லயுமே நின்னது கிடையாது. புதுசா தான் இப்ப வந்து அந்த கட்சி நிக்க போறாங்க. அந்த கட்சி பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு நிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட தெலுங்கு தேச கட்சியோட தான் தமிழகத்துல கூட்டணி நிக்க போறாங்க இந்த கட்சி. இந்த கட்சியும் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேட் கட்சியா தான் தமிழகத்துல வந்துகிட்டு இருக்கு. அந்த கட்சியும் இந்த கட்சியும் சேர்ந்து தமிழகத்துல நாங்க 3வது இடம் இல்ல 2வது இடம் பிடிக்க போறோம் அப்படின்னு ஒரு பரப்புரையை இன்னைக்கு வந்து முன் வச்சிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா இந்த சின்னம் மறுக்கப்பட்டதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அவங்க புதிய சின்னத்துக்கு அடுத்த சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு தமிழகம் முழுவதும் ஒரு போஸ்டரை ஒட்டி பரபரப்பா ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு பேசுபொருள் பொருளாகவே இன்னைக்கு சீமான் சின்னம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு மக்களிடையே பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. 2 நாட்கள்ல நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன அப்படிங்கிறது மக்கள்கிட்ட சென்றடைய போகுது. மிகப்பெரிய அளவுல ஐடி விங்கும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி இந்திய அளவுல கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் தம்பிகளும். வேற யாருக்கு துணிவு இருக்கு கேட்டா என்னை அதர்ஸ் இவருக்கு 18, இவருக்கு 22, அவருக்கு 42, 38 விழுக்காடு இதர கட்சி யாரன் என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்றதுக்கு அவ்வளவு தீண்டாமை இருக்கு, உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கு. கேட்டா ஒருத்தர் இல்ல, ஒரு நல்ல கட்சியே வரல, நல்ல அரசியல வர விடணும் இல்லையா, விடணும்ல. வந்து நிக்கிறான், சண்டை போடுறான், போராடுறான்னு. இந்த கட்சிகள் 3ஐயும் பாரு, தனிச்சு நிக்கிற ஒருத்தனையும் பாரு. நான் யாரு? அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்லுங்க. சீமா நிற்கிற இடத்துல நிற்க முடியுமான்னு கேளுங்க. அப்போ நீ ஆண்மகன் நில்லு, நிச்சிங்க சொல்லு பாப்பா. எடப்பாடி நிற்க சொல்லுங்க, இல்லை ஸ்டாலின். தமிழகத்துல மெகா கருத்து கணிப்புங்கிற பேர்ல News18 தமிழ்நாடு நடத்திய ஒரு கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா அதிமுகவையும் திமுகவையும் பாஜகவையும் தான் முன்னிலைப்படுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒண்ணு இருக்கிறதாவே பாத்தீங்கன்னா அவங்க முன்னிலைப்படுத்தினது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ந்து நிக்குது அப்படின்னு ஒரு போலி பிம்பத்தை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவே இந்த கட்சிகள்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். அதிமுகவும் திமுகவும் பாத்தீங்கன்னா அதுல அதிமுக 51%, திமுக 17%, பாஜக 13% வாக்க வாங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல இதுவரையும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாஜக வந்து எந்த ஒரு தேர்தலையுமே ஒரு இரட்டை இலக்க வாக்க கூட தொட்டது கிடையாது. பிஜேபிக்கு 13% வாக்கு வரும் அப்படின்னு ஒரு பொய்யான பரப்புரையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா இதுவரை 1.1%, 4%, 7%ன்னு மிகப்பெரிய வளர்ச்சியை தொட்டுக்கிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியை மற்றவைன்னு போட்டு 19%ன்னு கூட்டத்தோட கூட்டமா சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புங்கிற பேர்ல மோசடியில ஈடுபட்டு வர்ற ஊடகங்கள்.